லாக்டவுன் சிச்சுவேஷன் இருக்கும். ம். ஆனா இவங்க தப்பிப்பாங்க. ஒரு டைம் பீரியட், சின்ன ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்டீஸ் இருக்கும். அவருடைய தங்கை, தம்பி அவங்களுடைய ஆரோக்கியம் This video sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன தடவை நம்ம ராகு கேது பயிற்சி பத்தி பேசினோம். அது ஜென்ரலா நம்ம பேசினோம். இப்போ அதனுடைய ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்? எப்பப்போ அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வரும்? அதனுடைய தாக்கம் எப்போ? அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ போன தடவை ராகு கேதுனுடைய ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோம். அவங்களுடைய காரகத்துவம் என்னெல்லாம் விஷயங்கள் அவங்க ரோல் ப்ளே பண்ணுவாங்க மெயினாக அப்படின்னு சொல்கிறது பேசிட்டோம். இப்போ இருக்கக்கூடிய இதில் மெயினாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ராகு என்னென்ன ராசிகளை மெயினாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, அந்த ராசிகள் ஒரு ராசிக்கும் எந்த ஸ்தானத்தை வைக்கிறதோ அந்த ஸ்தானத்தை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது அஃப்கோர்ஸ் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறது தனியாக பேசுவோம். முதல்ல பொதுவாக எந்த ராசியில எல்லாம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுருவோம். இப்போ ராகுனுடைய இப்போ ஸ்தானம் கும்பம். ஸோ கும்பத்தை 100% இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். கும்பத்துக்குரிய எல்லா வேலைகளும் ராகுனால் தான் செய்யப்படும். அவர் தான் அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக எடுத்துக்கிறார். அதே மாதிரி ராகு எந்த சாரத்தில் இருக்காரோ, அதாவது எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அதன் அதிபதியினுடைய வேலையும் அவர் தான் செய்வார். ஸோ அவர் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்புறமா இதுக்கு வந்துடுறார், சதய நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் குருவனுடைய வேலைகள் எல்லாம், காரகத்துவங்கள் எல்லாமே ராகுனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி சனீஸ்வரருடைய வேலைகள் எல்லாம் இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த வீட்லயே இருக்காரு அப்படி. அதனால ஸோ இதுல கும்பத்தினுடைய வேலை, மகரத்தினுடைய வேலை, அதே மாதிரி சனீஸ்வரர் இருக்கக்கூடிய ஸ்தானமான மீனத்தினுடைய விஷயத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸு, அதே மாதிரி இவருடைய நேச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸா வரக்கூடிய 3ஆம் இடம், அதாவது மேஷம், ரிஷபம், 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய சிம்மம், அதே மாதிரி கன்னி, இதை எல்லாத்தையும் ராகு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். ஸோ மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 6 ராசி கிட்டக்க அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தெரியும். அதுக்காக வேண்டி பகீர்னுலாம் இருக்க வேண்டாம். அதே மாதிரி கேத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது சிம்மம். சூரிய பகவான் என்னென்ன வீட்டுக்கெல்லாம் போறாரோ மாசம் ஒரு வீட்டில் அவர் இருப்பார். அவருடைய 360 டிகிரி எஃபெக்ட் வரும். ஸோ ஒரு மாசத்துல எந்தெந்த வீட்டில் இருக்காரோ அந்த ஸ்தானத்தை கேத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி அவர் இருக்கக்கூடிய சாரம் முதல் மே மாசம் ஆரம்பிக்கும் போது ஒரு 2 மாசத்துக்கு ஜூலை 18 வரைக்கும் அவர் சூரியனோட சாரத்திலே இருப்பார். சூரியனை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி அதுக்கப்புறமா சுக்கிரனுடைய சாரத்துக்கு போயிடுவார். ஸோ சுக்கிரனுடைய வீடுகள், சுக்கிரனுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். இது நேச்சுரலா இருக்கக்கூடியது. இயர் எண்டுக்கு மகத்துக்கு போயிடுவார். அப்போ தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸே அவர் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதை தவிர அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது துலாத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி விருச்சிகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். பொதுவாக எந்த ராசி நாதனோ எங்க இருக்காங்களோ, இப்போ ராகு இருக்கிறது சனீஸ்வரருடைய ராசியில, சனீஸ்வரர் நீச்சமாகக்கூடிய இடத்த அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மேஷத்தை 100% இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி கேத்து சூரியனுடைய சாரத்தில் இருக்காரு. அது சூரிய பகவான் நீச்சமாகக்கூடிய இடம் துலாம். இந்த 2 இடம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படும் ராகு கேத்துனால. அதை தவிர மீதி இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம். இப்போ பொதுவா ஒரு கிரகம் வக்ரமாகும் பொழுதுதான் அது ராகு கேத்துவனுடைய ஃபுல் கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ எந்த கிரகமானாலும் வக்ரமானால் அதனுடைய ரிசல்ட்ஸை கொடுக்கறது ராகு கேத்து தான் 90% அதனுடைய ரிசல்ட்ஸை கொடுக்கும், அதனோட காரகத்துவத்தை கொடுக்கும். எல்லா ராகு கேத்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு சூழல் அந்த சமயத்துல வரும். ஸோ இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா பொதுவா நமக்கு சூரிய சந்திரர்கள் தவிர மீதி எல்லா கிரகமும் ஏதாவது ஒரு காலகட்டத்துல வக்ரமாகும்.
ஆனா இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து மேஜரான பிளானட்ஸான சனீஸ்வரர் வக்ரமாறாரு, குரு வக்ரமாறாரு, புதன் வக்ரமாறாரு. அவ்வளவுதான். செவ்வாய் வக்ரமாகவில்லை. அதே மாதிரி சுக்கிரன் வக்ரமாகவில்லை. ஸோ நமக்கு வந்து மேஜர் இன்ஃப்ளூயன்ஷியல் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷத்துல இந்த 3 பிளானட்ஸ் தான். இது வந்து அடிப்படை. ஸோ இப்போ வந்து நமக்கு வக்கரமாகக்கூடிய காலகட்டங்கள்ல ராகு இருக்கக்கூடிய ஸ்தானம், ராகுனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். இப்போ வந்து ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறது பார்த்துருவோம். இப்ப மீனத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் மீனத்துக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொன்னேன்ல. மீன ராசி வந்து குருவனுடைய வீடு, பெண் வீடு. காலபுருஷன்ல 12ஆம் வீடு, மோட்சஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய வீடு. அதே மாதிரி விரயங்களை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. ஸோ அந்த வீட்டில் வந்து ராகு பகவான் இருந்தார். அங்கேருந்து இப்போ வந்து கும்பத்துக்கு வந்துட்டார். 11ஆம் இடத்துக்கும், காலபுருஷங்க 11ஆம் இடத்துக்கும் வந்துட்டார். அவங்களுக்கு 12ஆம் இடத்துக்கும் வந்துட்டார். இப்போ வந்து அவங்களுக்கு ராசிலேயே வந்து ஜென்மஸ்தானத்திலேயே வந்து சனீஸ்வரர் இருக்கார். இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. எனக்கு ராகு வந்து டைரக்ட் அசிஸ்டன்ட் சனீஸ்வரருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சனீஸ்வரருடைய சின்ன சின்ன அசைவுக்கெல்லாம் ரியாக்ட் ஆகக்கூடிய கிரகம் ராகு. அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்காருனாக்கா அது வந்து என்னன்னு சொல்றது, அதே லெவல் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் இது வந்து சனீஸ்வரர் எவ்வளவு கொடுப்பாரோ அதே லெவல் ஆஃப் இதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமான ராகு தான் இவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. அது வந்து எப்பெல்லாம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும், நியூட்ரல் ரிசல்ட்ஸ் கொடுக்கும், இல்லை ஒரு மாதிரியான நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்குங்கிறது வந்து பேசிக்காக ஒரு கிரகங்கள் வக்ரமாகும் பொழுது ராகு கேத்துக்களோடு கைகோர்த்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் அமையும். ஸோ இந்த வருஷத்துல வந்து மெயினாக வந்து வக்ரமாகக்கூடிய கிரகங்கள்னாக்கா சனீஸ்வரர், குரு பகவான், புதன், இந்த 3 பேர் தான். மீதி செவ்வாய் வக்ரமாகலை, சுக்கிரன் வக்ரமாகலை, மீதி எந்த கிரகமுமே வக்ரமாக. ஸோ அதனால இந்த வக்ரமாகக்கூடிய காலங்கள் எல்லாம் 90% ரிசல்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ராகு கேது. பொதுவா ராகுவை மட்டும் எடுத்துன்னு பேசணும்னாக்கா இப்போ மீன ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் மீன ராசியையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சமயம் டைரக்டா. ஏன்னா அது வந்து சனீஸ்வரர் இருக்காராங்க, சனீஸ்வரருடைய வீடு இதுகள். அதை தவிர அந்த அவருடைய சாரத்தின் அடிப்படையில் எந்த சாரத்துல இருக்காருங்கிற அடிப்படையில பார்த்தோம்னாக்க அவர் வந்து மேஷத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். ஒரு காலகட்டம் வரைக்கும் ரிஷபத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். சதயத்துக்கு மாறும் பொழுது 90% இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மேஷத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு காலம். அதை தவிர 7ஆம் இடமான அவருக்கு 7ஆம் இடமான இவங்களுக்கு 6ஆம் இடமான சிம்மத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி மீனத்துக்கு 7ஆம் இடமான கன்னியையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது வந்து ராகுனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும். ஸோ இந்த வக்ரமாகக்கூடிய காலங்கள் எல்லாம் இந்த விஷயங்கள் இந்தந்த ஸ்தானங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து ஆக்டிவா ஒர்க் ஆகும். அதுக்கும் மேல எந்த சாரத்துல இருக்காரோ ராகு, அந்த சாரத்தினுடைய அதிபதியினுடைய வேலையும் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பார்த்தோம்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் நவம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் குருவனுடைய சாரத்திலேயே இருக்காரு. நவம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் குருவனுடைய காரகத்துவமும் ராகுவனுடைய மெயின் ஒர்க் ஆயிடும். அதே மாதிரி சனீஸ்வரர் வீட்டில் இருக்கிறதுனால அந்த சனீஸ்வரருடைய இதெல்லாம். ஸோ குருவனுடைய காரகத்துவம், குருவனுடைய வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது தன் ஸ்தானம் மீனம்ங்கிறது லக்னமே, அவங்களுடைய ராசியை அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அவங்களுக்கு 10ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அவங்களுக்கு 4ஆம் இடத்தை 6ஆம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். ஏன்னாக்கா குருவனுடைய மூமெண்ட் வந்து மிதுனத்தில் இருக்கு, அதே மாதிரி கடகத்தில் இருக்கு. இந்த ஸ்தானங்கள் எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதை தவிர குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் கூட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இவரோடது இருக்கதான் செய்யும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சியல் பீரியட் ஆஃப் ராகு. இப்போ வந்து அந்த ஸ்தானத்தை பத்தி நம்ம சொல்லிட்டோம், குரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடங்களை பத்தி சொல்லிட்டோம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா வக்ரமாகக்கூடிய காலம்
அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்பதான் அவருடைய ரிசல்ட்ன்னு சொல்லிட்டோம். சொல்லும் பொழுது நமக்கு வந்து முதல்ல வக்ரமாகக்கூடிய கிரகம் வந்து சனி. சனி வந்து ஜூன் 18ஆம் தேதி ஆரம்பிச்சு நமக்கு வந்து நவம்பர் 28 வரைக்கும் வக்ரமாக இருக்கக்கூடிய காலம். அதுலயும் வந்து நமக்கு அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் சனியும் சாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு காலம். சனீஸ்வரர் வந்து மீன ராசியிலேயே இருக்காரு. ஸோ மீன ராசிய நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். மீன ராசிக்கு 12ஆம் இடமானது சனீஸ்வரருடைய வீடு, அதையும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். ஏன்னா ராகுவே அங்கதான் இருக்கார். அதே மாதிரி 11ஆம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த 3 ஸ்தானங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் மனசுல நினைச்சேன் சொல்லிட்டேன். என்ன ரிசல்ட், என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு என்னப்பா ரிசல்ட் அப்படின்னு சிம்பிளா சொல்லணும்னாக்கா தன்னுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி விரயங்கள், சொல்ல முடியாத விரயங்கள் திடீர்னுட்டு வரலாம். இல்லை ஃபாரின் டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபேமிலியை விட்டு தனியாக போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இவங்களுக்கு வரும். இது கொஞ்ச காலகட்டத்துக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா வந்து அது வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகும். அதே மாதிரி இவங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கறது 11ஆம் இடத்தையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லும்போது லாபஸ்தானம் 11ஆம் இடம்ங்கிறது. ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் எப்பெல்லாம் சனி ராகு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். சனீஸ்வரர் எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாலோ அங்கெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும், மொத்தமாக வராது. ஓகே. ஸோ இப்போ ஒரு அமௌண்ட் வந்தது சார், இன்னும் ஒரு 2 மாசத்துல மீதி தரேன் சார் நமக்கு. ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து வந்துட்டு கணக்கை மூடிடலாங்கிற ஒரு இதுவே வராது. ஸோ யூ கான்ட் என்ஜாய் தட் ஹோல் லம்சம். ஸோ லாபத்தையும் விரயத்தையும் ரெண்டுத்தையுமே வந்து ராகுவும் சனியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால இதுக்கு அது சரியா போயிடுது அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் வரும். ஓகே ஓகே. ஸோ நமக்கு வந்து ஃபுல்லா கையில வந்து ஏதோ வந்தது நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு வராது. ஒரு விஷயம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் வந்து ராகுனால சனீஸ்வரர் வக்கரமாகக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய பலன்கள். அதுல வந்து குரு சாரத்துக்கு வருவார் சனீஸ்வரர். அது வந்து அக்டோபர் 3லேருந்து நவம்பர் 28 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். அப்போ வந்து எல்லா பிளானட்டுமே வந்து குரு சாரத்திலே இருக்கும். குரு வந்து ஆல்ரெடி குரு சாரத்திலே தான் வக்கரமாயிட்டு இருக்கார். புதனும் வந்து வக்கரமா இருப்பாரு, விசாகம் நட்சத்திரத்துக்கு வந்துருவார். ஸோ அந்த டயத்துல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பாக்கியம். ஏன்னா 9ஆம் இடத்த வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சூரிய பகவான் எல்லாருமே அந்த 9ஆம் இடத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் அப். இவங்களோட அப்பாவோட ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆயிடும். அப்பாட்டேருந்து வர வேண்டிய சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும். அதனால ஒரு லாபகரமான விஷயங்கள் கிடைக்கும். இவங்களுக்கு 10 குருவே. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து தொழில் முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து அந்த நவம்பர் மாதம் கம்ப்ளீட்டா வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஓரியன்டட் இதுவா இவங்களுக்கு வந்து நடக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து சனீஸ்வரரால் வரக்கூடிய விஷயங்கள் மெயினா. குருவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதை பொறுத்த மட்டும் இதுக்கு மீனத்துக்கு எப்படி வரும்? நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து 3 கிரகங்கள் தான் வக்கரமா இருக்கு. நமக்கு குரு சனி அண்ட் புதன் தான். ஆமா. இப்போ வந்து சனியை பத்தி பேசிட்டோம். சனீஸ்வரர் என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறத பத்தி பேசிட்டோம். இப்போ குருவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குரு வந்து இவங்களுக்கு ராசி அதிபதியே 10 அவரே. அவர் வந்து இப்போ இவங்களுக்கு 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருப்பார். எனக்கு அதிசாரத்துல போறார். அக்டோபர் 18 வரைக்கும், மே 14லேருந்து அக்டோபர் 18 வரைக்கும் மிதுனத்துல இருப்பார். அதுக்கப்புறமா கடகத்துக்கு போயிடுவார். கடகத்துலேருந்து திரும்பி டிசம்பர் 6ஆம் தேதி வந்து மிதுனத்துக்கே வருவார். அதுக்கப்புறமா ஜூன் மாதம் வந்து திரும்பி கடகத்துக்கு வரும். இதுதான் இவருடைய மூமெண்ட். இதுல வந்து நமக்கு வந்து மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் டைம் ராகு கேத்துவால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ரிசல்ட் வரக்கூடிய டைம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவர் வக்கரமா ஆகக்கூடிய காலம் தான். ஸோ அவர் வந்து நவம்பர் 11ஆம் தேதியிலேருந்து வக்கரமா இருக்கு. நவம்பர் 11ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு நமக்கு வந்து மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் வக்கரமா இருக்கு. அதுல மெயினா வந்து 2 ஸ்டேஜ்ல வந்து வக்கரம் போகுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் கான்ஸ்டன்டா இருக்கிறது என்னன்னா தன் சாரத்திலேயே தான் இருக்கார். புனர்பூச நட்சத்திரத்திலேயே இருக்கார். குருவோட சாரத்தை விடவே இல்லை. கடகத்திலேயே இருக்கக்கூடிய காலம் நமக்கு வந்து நவம்பர் 11லேருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் 6 வரைக்கும் கடகத்திலேயே இருப்பார். அதுக்கப்புறமா மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் இருக்கிறது மிதுனம். ஸோ இப்போ பொதுவா ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தாலோ சனி வக்கரமாக இருந்தாலோ அவங்களுக்கு வந்து இந்த வக்கரமான பீரியட் வந்து கோல்டன் பீரியட், நல்ல ரிசல்ட் கொடுக்கணும். பொதுவாக அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலையை பொறுத்து தான் நம்ம சொல்லணும். ஆனால் அந்த டயத்துல வந்து நல்ல ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். ராகு கேதுக்கள்
எங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த டைம் பீரியட் வந்து மெயினா கடகத்துல இருக்கக்கூடிய பீரியட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த பூர்வ புண்ணியத்துல இருந்து வரக்கூடிய விஷயங்கள், இவங்க ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவா அந்த டயத்துல வந்து முடியும். ஓகே. அதே மாதிரி இவங்க குழந்தைகள்கிட்டேருந்து ஒரு நற்செய்திகள் வருவது, ம். ஸ்பெக்குலேஷன்லேருந்து ஒரு நல்ல செய்திகள் வருவது, அதெல்லாம் இந்த பீரியட். இந்த பீரியட்ல வக்கரமாக அவங்களுக்கு ஜாதகத்துல இருந்தாக்கா அந்த டைம் பீரியட்ல அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கும். சந்திரனோடு இணையும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டுகள் கிடைச்சுட்டே இருக்கும். ஓகே. சந்திரனோட இணையும் பொழுது. ஆமா. ஏன்னா அது ராசி அதிபதியே சந்திரன். அது ஓகே. இணையும் பொழுதெல்லாம் இன்னும் குயிக்கா ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். சந்திரன் வந்து ஃபாஸ்ட் மூவிங் பிளானட். அதனால அவர் கூட இணையும் போதெல்லாம் இன்னும் ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறார் குரு. இனிஷியலா புதன் வீட்டுல இருந்து தான் ஆரம்பிக்கிறார். புதன் வந்து ஜூலை மாதம் வந்து வக்ரமாகும். வக்ரமாகி சனி சாரமும் வாங்குவார். குரு புதன் சாரத்துல இருந்து சனி சாரம் வரைக்கும் வருவார். அப்போ அந்த டைம் பீரியட்லயும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மீனராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் வரும். அம்மாவுடைய ஆரோக்கியம் பெற்றாருது. இதே மாதிரியான லாபகரமான விஷயங்கள் வருவது, இவங்களுடைய பார்ட்னருடைய ஆரோக்கியங்கள் பெட்டராகுது, புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வாட் ஐ மீன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடமும் வந்து நல்ல பொலிவாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வந்து நமக்கு வந்து குரு பேசக்கூடிய காலம் வந்து நமக்கு வந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் கடகத்துல இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து இந்த 5ஆம் இடத்து ரிசல்ட்டை கொடுப்பார். அதே மாதிரி புதன் வந்து 5ஆம் இடத்து ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கிறத கனெக்ட் பண்றதுக்கு தான் இந்த ஆடி மாசத்துல நமக்கு வந்து அந்த விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து திரும்பி வந்து மிதுனத்துக்கு வரும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 3ஆம் இடத்துக்குரிய பலன்களை நிறைய தருவார். இவங்களுடைய தங்கை, தம்பி, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய சப்போர்ட்டு, இவங்களுக்கு வேணுங்கிற எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட்டு, டெக்னீஷியன் சப்போர்ட்டு, எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு மனோதைரியத்தை வந்து ஏற்றி விட்டுருவார் அந்த டயத்தில். அதே மாதிரி இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இதெல்லா விஷயங்களும் அந்த டிசம்பர் 6ஆம் தேதியிலேருந்து மார்ச் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும். அதுலேயும் நமக்கு வந்து இந்த மார்ச் மாதத்துக்கிட்டக்க வரும் பொழுதே ஜனவரி 26க்கு அப்புறமே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சனீஸ்வரர் வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சூரிய பகவான். ஸோ அந்த டயத்தில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நமக்கு வந்து குரு பகவானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நன்றாகவே இருக்கும். அவர் வந்து கும்பத்தை பார்த்துட்டே இருக்கார். அதே மாதிரி அவர் கடகத்துக்கு வரும்போது மீனத்தை பார்த்துட்டே இருப்பார். மீனத்தை பார்க்கக்கூடிய காலங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துட்டே இருப்பார். எஸ்பெஷலி நமக்கு வந்து அந்த நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட் வந்து சூப்பர் ப்ராஃபிட்ஸை கொடுத்துட்டு போயிடுவார். ஓகே. எஸ்பெஷலி ஃபாரின் ட்ராவல்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிடுவார். ராகு வக்கரமாகக்கூடிய காலத்தில் ராகு கூட சேர்ந்து இருந்து இந்த ஃபாரினுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருவார். ஏன்னாக்கா 12 கூடியவர் வந்து சனீஸ்வரர், அவர் வந்து லக்னத்தில் இருக்கார். 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஓகே. ஸோ அந்த அந்த ஒரு அமைப்புகள்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபுல் லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சுப விரயங்கள் கண்டிப்பாக உண்டு இவங்களுக்கு. ஓகே. ஏன்னா குரு பகவான் வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே ராகு இருக்கிறனாக்க ஒரு சுப விரயம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு உண்டு இந்த வருஷத்துல. இது வந்து குருவால. புதனால புதனால ஒரு ஒரு பார்ட் நம்ம வந்து பார்த்தோம். ஆடி மாசத்தில் வக்கரமாகக்கூடிய காலம் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி அவர் வக்கரமாகிறது வந்து திரும்பி ஐப்பசி கார்த்திகை. அப்போ வந்து 3 கிரகமுமே வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு லாட்டரியா இருக்கலாம். ஏன்னா 9ஆம் இடம் தான் நமக்கு வந்து இவங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு விருச்சிகம் வந்து 9ஆம் இடம். 8ஆம் இடத்துல ஆரம்பிச்சு 9ஆம் இடம் வரைக்கும் வக்கரமா இருக்கு. ஆக்சுவலா அவர் 9ஆம் இடத்துல தான் வக்கரமா இருக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த பீரியட் வந்து ரொம்ப லாபகரமா இருக்கும். அனுஷத்துல ஆரம்பிச்ச ஒரு விசாகத்துல தான் வக்கரம் முடிக்கிறது. ஸோ அந்த குரு பகவானுடைய சாரத்திலேயே இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய சாரத்திலேயே இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து அந்த டயத்துல கொடுக்கும். ஸோ நவம்பர் மாதம் ஃபுல் லாட்டரி. மாசி மாசத்துல திரும்பி வந்து வக்கரமாகும். ஓஹோ. மாசி மாசத்துல வக்கரமாகக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் மேலும் கீழுமா இருக்கும். எனக்கு அப்போ வந்து ராகு பகவான் ராகு சார்த்திகா வந்துடுவார். அப்போ வந்து ராகு அவரவர் ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதை தவிர
திருவாதிரை நட்சத்திரத்துல, சுவாதி நட்சத்திரத்துல, சதய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருந்து தசை நடத்தினாலோ, புக்தி நடத்தினாலோ, அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இவங்கள. அது வந்து பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்காங்கிறது வந்து அவங்க ஜாதகத்துல மீதி கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். பொதுவாக கொஞ்சம் காஷியஸான டைம். ஓகே, ஓகே. ஏன்னா 12ஆம் இடத்துலயே வந்து சேர்ந்து இருக்கிறதுனால, புதன் வந்து வக்ரமாக இருந்தா, அந்த 12ஆம் இடத்து பலன், 11ஆம் இடத்து பலன் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அதே மாரி புதன் வந்து மீனத்துக்கு வந்து பாதக அதிபதி. ஓ! ஸோ அந்த பாதகமான ரிசல்ட்ஸ வந்து ஸ்ட்ராங்கா கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நெறைய இருக்கு. ஓகே. மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிறதுனால அந்த 12ஆம் இடத்த கூட விட்டுறலாம். ஆனா அந்த 11ஆம் இடத்துல இருக்கும்பொழுது கொஞ்சம் நம்ம வந்து ஓகே. ஜாக்கிரதையா இருக்க முடியும். ஓகே. ராகுனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி சொல்லிட்டீங்களே. இப்போ கேதுவோட வந்து கன்னியிலேருந்து சிம்மத்துக்கு வந்திருக்காரு. ஆமா. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். எனக்கு 2மே வந்து ஒருத்தர் வாழ்க்கையை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகங்கள். இப்போ வந்து கேது அப்படின்னு சொல்லும்பொழுது ஞானகாரகன் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 6ஆம் இடம்ங்கிறது உத்தியோகஸ்தானம், ருணஸ்தானம், ரோகஸ்தானம், சத்ருஸ்தானம், தாய்மாமன் ஸ்தானம், தைரியம், வீரியம், விஜயம் இது எல்லாத்தையும் வந்து காட்டக்கூடிய ஸ்தானம் 6ஆம் இடம். அந்த இடத்துல வந்து கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு. பொதுவா வந்து ஒரு விஷயம் வந்து பேசிக் என்னதுனாக்கா, ஒரு பாப கிரகம் வந்து இந்த 6ஆம் இடத்துலயோ, 12ஆம் இடத்துலயோ, 8ஆம் இடத்துலயோ, 3ஆம் இடத்துலயோ இருக்கா, அது வந்து நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும். கொடுக்கும். அந்த ஸ்தானங்கள் வந்து அதுக்கு பலம். அது அவங்களுக்கு வந்து அது வந்து நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும். இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து என்ன பண்ணும்? அப்படின்னு சொன்னாக்கா, அதனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் அந்த 6ஆம் இடத்துக்கு போய் சேரும். பொதுவாக 6ஆம் இடம் சொல்றது உத்தியோகஸ்தானம்ங்கிறதுனால, உத்தியோகம் பார்க்கும் நபர்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் பிடிக்காது. ஒரு பட்டும் படாமல் அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது. ஆனா இந்த வேலைய பார்க்கணுமா? ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம அட்டாச்மெண்ட் இல்லாம ஒரு மனநிறைவு இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். வேலையை விடுறதுக்கு கூட மனசு இருக்கலாம். இல்ல வேலைய வந்து எங்க இருந்தாவது வேற எங்கேயாவது மாத்திக்கலாமா? அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வரலாம். அதற்குரிய அமைப்பு பாசிட்டிவா வர்றது சனீஸ்வரர் வக்கரமாகக்கூடிய காலமான நமக்கு வந்து ஜூன் 18லிருந்து நவம்பர் 28 வரைக்கும் இருக்கக்கூடிய டைத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். கேது இருக்கக்கூடிய சாரம் சூரியனுடைய சாரத்திலேயே இருக்கக்கூடிய நேரம் வந்து இவங்களுக்கு டைட்டா கொஞ்சம் டஃப்பான டைம் தான். எஸ்பெஷலி அது சூரியனுடைய சாரத்திலேயே இருக்கக்கூடியது நமக்கு வந்து மே 18லேருந்து ஜூலை 18 வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் காஷியஸான பீரியட் தான். அதுக்கப்புறமாக சுக்கிரனுடைய சாரத்துக்கு போயிட்டுனாக்க இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். ஓகே. சுக்கிரன் 8 தான். ஆனாலும் அவருக்கு வந்து உச்சமாகக்கூடிய இடம் மீனம்ங்கிறதுனால அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்களுக்கு ராசியிலேயே சனீஸ்வரர் வேற இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா அந்த 12ஆம் இடமும் 6ஆம் இடமும் இருக்கக்கூடிய காம்பினேஷன்னால பெரிய சேதாரங்கள் இவங்களுக்கு கிடையாது. ஓகே, ஓகே. அது வந்து மெயினா செவ்வாயினுடைய மூவ்மெண்ட் வந்து எப்பெல்லாம் கேதுவோட கனெக்ட் ஆகுறதோ அப்பெல்லாம் இவங்களுக்கு வந்து லாபகரமான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருவாரு. ஏன்னாக்க செவ்வாய் வந்து இவங்களுக்கு வந்து 2 10 குடையவர், 2 9 குடையவர். 2 9 குடையவருங்கிறதுனால தனப்பிராப்தி அதற்குரிய பாக்கியம் 2த்தையும் வந்து ஓபன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும். அது வந்து நமக்கு வந்து ஜூன் 6லேருந்து ஜூலை 18 வரைக்கும் இருக்கக்கூடிய டயத்துல வந்து நல்ல லாபங்களை வந்து அள்ளித்தரக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும். உத்தியோகம் பார்க்கும் நபர்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரக்கூடிய சமயமாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி கார்த்திகை மாசத்துல இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய எனக்கு அப்போ வந்து சூரியன் வந்து அங்க வந்துருவாரு. கிரகமும் வக்கரமா இருக்கக்கூடிய காலம். ஸோ அந்த டைம் பீரியட்ல இவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களே நடக்கும். ஓகே. கார்த்திகை ஆமா. கார்த்திகை மாசம், அதே மாதிரி நமக்கு ஆவணி மாசம், அதே மாதிரி நமக்கு ஆனி மாசத்துலேருந்து ஆடி மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம்ல வந்து கேதுவால இவங்களுக்கு வந்து நிறைய நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பொது விதி. இப்போ வந்து இவங்கள கேது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடம் 8ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, 3ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இவங்களுடைய 9ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ். அந்த 8ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுங்கிறத வந்து குரு பகவானுடைய பார்வை வந்து அதை வந்து தவிர்த்துட்டே இருக்கும். அதனால இவங்க வந்து தப்பிப்பாங்க. ஓகே.
அந்த அக்டோபர் 18க்கு அப்புறமா டிசம்பர் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் சின்ன ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதுலேயும் நவம்பர் வந்துடுச்சுனாலே எங்களுக்கு வந்து தூக்கி விடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா குரு வந்து அந்த இடத்த பார்க்க ஆரம்பிச்சிருவார். இதுதான் இவங்களுக்கு வந்து கேதுவால வரக்கூடிய ஒரு ஓகே. மேஜர் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். தாக்கம் வந்து இதுதான். ஆமா. மெயினா இதுதான். இதுல வந்து ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கேத்த மாதிரி இவங்களுக்கு வந்து 9ஆம் இடத்த வந்து குரு பார்த்து 9ஆம் இடத்த வந்து குரு பார்க்கும் பொழுதும் கேதுவனுடைய எஃபெக்ட் வந்து நல்லிஃபை ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இவங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிடும். ஃபாரின் டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஒன்று கிடைக்கும். இல்லை படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த பாக்கியங்களை தான் வந்து இவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். 5ஆம் இடத்துலயே குரு இருந்து 9ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி மீன ராசியை வேற பார்த்துட்டு இருப்பாரு. ஃபைனான்ஸ் சைடில் எப்படி இருக்கும்? ஃபினான்ஸ் சைடில் வந்து இவங்களுடைய 2ஆம் இடத்தை வந்து ராகு வந்து பார்த்துட்டே தான் இருக்கு. 2ஆம் இடத்தை ராகு பார்த்துட்டு இருக்காருனாக்கா அது வந்து ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷன் இருக்கும். ஆனா இவங்க தப்பிப்பாங்க. எப்படி தப்பிப்பாங்கனாக்கா செவ்வாயினுடைய மூவ்மெண்ட் நல்லா இருக்கு. செவ்வாய் எப்பப்பெல்லாம் லாக் ஆகுறாரோ, சனியோடைய பார்வையிலையோ, இல்ல ராகு கேதுக்கள் பார்வையிலையோ பரிபூர்ணமா லாக் ஆகுறாரோ, இல்ல அந்த சாரத்துல எப்பப்பெல்லாம் போய் விழுறாரோ, அப்பெல்லாம் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் இவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து சித்திரை மாசம் ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். சித்திரை மாசம் முடிஞ்சிடுச்சு. ஆனா அப்போ வந்து செவ்வாயினுடைய மூவ்மெண்ட் வந்து எப்படி இருந்தது இவங்களுக்கு 5ஆம் இடத்துல. ஓகே ஓகே. ஸோ அப்படி அந்த ராசியாதிபதி இதுங்கிற ஒரு அடிப்படையில எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இவங்க தப்பி தப்பி போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா. ஓகே ஓகே ஓகே. போன வருஷத்தை விட இந்த தடவை வந்து செவ்வாயினுடைய மூவ்மெண்ட் நல்லா இருக்கிறதுனால இவங்க வந்து நிறைய எஸ்கேப் ஃப்ரம் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அந்த ராசியில 2ஆம் இடத்தில் அதாவது மேஷத்துல வந்து எந்த கிரகமும் திசையோ புக்தியோ நடத்தி கொள்ளாமல் இருந்தார் அங்க இருந்து அப்படி இருந்ததுனாக்கா இவங்க வந்து ரொம்ப தப்பிச்சிருவாங்க. அங்கேயே இருந்து ஏதாவது ஒரு கிராமம் வந்து திசையோ புக்தியோ நடத்திட்டுன்னா மாட்டிப்பாங்க. ஓகே ஓகே. அது வந்து வக்கரமாவே இருக்கக்கூடிய காலத்துல தான் கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்கும். இல்ல அந்த டயத்துல லாக் ஆயிடும். ஸோ இது ரெண்டுத்துல எது வேணாலும் நடக்கலாம். அவங்களோட ஜாதகத்துல எப்படி இருக்கு மீதி எல்லா அமைப்பையும் பார்த்து தான் நம்ம வந்து பரிபூர்ணமா சொல்லணும். ஓகே. இது வந்து நம்ம டோட்டல் மீன ராசிக்கு ஓகே ஓகே. ரைட் ரைட். ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னேன். மீன ராசியை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு விவரமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப விவரமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நன்றி.